ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லீவ்லாம் விட்டாங்க, ஜாலியாக இருக்கீங்களா? அந்த ஜாலியோட இப்போ ஒரு கதை கேட்டுடலாமா? பின்னுவும் பிரின்ஸியும் அக்கா தம்பி 2 பேருமே அப்பா அம்மாவுக்கு செல்ல பிள்ளைங்க. தம்பி பின்னு பயங்கர வாளு. எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிப்பான். ஏதாவது வேணும்னா உடனே அடம் பிடிச்சு அம்மாட்டேருந்து வாங்கிடுவான். இன்னும் சின்ன பையனாக இருக்கிறதுனால கடையில் ஏதாவது சின்ன பொருள் வாங்க அவனை அனுப்புவாங்க. பிரின்ஸி கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிறதுனால வீட்டு வேலை செய்கிறதுக்கு அம்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கிருவாங்க. பிரின்ஸி டெய்லி பாத்திரம் கழுவுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, துணி மடிக்கிறதுன்னு சில வேலைகளை பார்ப்பா. ஒரு நாள் அம்மா பின்னுட்ட கடையில் போய் சோப் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் பின்னு பிடிவாதமாக நான் போக மாட்டேன், டெய்லி நான் தானே போகிறேன், இன்னைக்கு அக்காவை அனுப்புங்கன்னு கத்தி கூச்சலிட்டான். உடனே பிரின்ஸி, அம்மா அவனை எதுவும் சொல்லாதீங்க, நான் போய் வேமா வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போனான். போகிற வழியில் ஒரு நாய் அவள் பின்னாடியே வந்துச்சு. அவள் பயத்தில் ரோட்டு பக்கமாக ஓடினா. ஓடுனவ பைக்கை கவனிக்காமல் அதில் மோதி கீழே விழுந்துட்டா. பிரின்ஸியோட கால் உடஞ்சிருச்சு. உடனே பக்கத்தில் இருக்கவங்க அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. வீட்டில் அம்மா பின்னுட்ட என்னடா அக்கா இன்னும் காணோமேன்னு சொன்னாங்க. உடனே பொண்ணு, நான் போனால் 20 நிமிஷத்தில் வந்திருப்பேன், ஆனால் அவள் என்ன காணோம், நான் போய் பார்த்து வரேன்னு கிளம்புனான். கிளம்பும்போது தெரியாத நம்பர்லேருந்து அம்மாவுக்கு கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி யாருன்னு விசாரிக்கிறப்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உங்கள் மகன் இங்கே அடிபட்டு இருக்கா, சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னாங்க. அம்மாவும் பினுவும் பயந்துட்டே ஓடினாங்க. மகளோட நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தாங்க. பினுவும் அக்காவை பார்த்து அழுது, என்னோட பிடிவாதத்தனத்தினால தான் அக்காவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டான். அன்பான தம்பி தங்கச்சி, பிடிவாத குணம் பிசாசின் குணம். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்களும் உங்கள் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சிட்ட விட்டு கொடுத்து போகணும். பிடிவாத குணம் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். விட்டு கொடுத்தால் சந்தோஷமாக வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்டுடலாமா? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். கொலோசேயர் 3:8. இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், பிடிவாதம் பண்ண மாட்டோம், வீண் வார்த்தை பேசி நேரத்தை வீணாய் போக்கிட மாட்டோமே. நாங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாச்சே, என்றென்றும் மகிழ்ந்திடுவோம். நாங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாச்சே, என்றென்றும் மகிழ்ந்திடுவோம், என்றென்றும் மகிழ்ந்திடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்கு ரியாக்ஷனை பார்த்துடலாமா? பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், பிடிவாதம் பண்ண மாட்டோம், வீண் வார்த்தை பேசி நேரத்தை வீணாய் போக்கிட மாட்டோமே. நாங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாச்சே, என்றென்றும் மகிழ்ந்திடுவோம். நாங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாச்சே, என்றென்றும் மகிழ்ந்திடுவோம். நாங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாச்சே, என்றென்றும் மகிழ்ந்திடுவோம், என்றென்றும் மகிழ்ந்திடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.